ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட தமிழ்நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கட்டாய கடன் வசூல் ரொம்ப கட்டாயப்படுத்தி கடனை வசூல் பண்ணுனா 3 அல்லது 5 ஆண்டுகள் சிறை, தென் 5 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிற ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றியும் செஞ்சுட்டாங்க. அதாவது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாத அந்த மசோதா தாக்கல் செஞ்சு நடைமுறைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நியூஸ் சேனல்ல நிறைய பார்த்திருப்பீங்க. ஸோ இதனால கடன் வாங்கின பாரோவர்ஸுக்கு என்ன பெனிஃபிட், லெண்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், என்ன பிளஸ் அண்ட் மைனஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதைத்தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது புது நண்பர் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நாளா நமக்குள்ள ஒரு கேப் ஆயிடுச்சு. நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயும் சரி நிறைய ரிப்ளை பண்ணல. இனிவரும் காலங்களில் கண்டிப்பா அதுக்குண்டான நமக்குள்ள ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலியமா பதிவு பண்ணிக்கிறேன். இந்த மசோதா எதனால தாக்கல் பண்ணாங்க? இது ஆல்ரெடியே ஆர்பிஐல சொல்லப்பட்ட விஷயம் தான். அது யாருமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பாரோவர்ஸ் வீட்டுக்கு மார்னிங் 8 to 7 போகணும் அப்படின்னு ஆல்ரெடி ரூல்ஸ்லயே இருக்கு. இதெல்லாம் யாரும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணனால நிறைய தற்கொலைகள்லாம் இதுல போயிட்டு இருந்ததுனால இப்போ இந்த தமிழ்நாடு அரசு இதை கவனத்துக்கு கொண்டு இதுக்கு ஒரு தனி மசோதா தாக்கல் பண்ணி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது இந்த பேங்க் அண்ட் நான் பேங்கிங் பினான்சியல் இந்த கந்துவட்டி கொடுமையெல்லாம் இல்லாம இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது இது ஆல்ரெடி இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்த விஷயம் தான். இதை ஃபாலோ பண்றதுக்கு யாருமே இல்லை. இது பெரிய அளவுல கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கிறதுனால மக்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இதோட அராஜகம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ரொம்ப ஒரு பேர் சொல்லியே சொல்லணும் அப்படின்னா இந்த பஜாஜ் பினான்ஸு, மணப்புரம், தென் முத்தூட், இந்த மாதிரிலாம் ரொம்பவே பிரச்சனைகள் அதிகம். பஜாஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்துட்டு அதாவது ஆள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு பணத்தை கொடுத்தாதான் பே பண்ணாதான் போவேன், ஸோ இல்லாட்டி போக முடியாது அப்படின்னா ரொம்பவே ஒரு ஹராஸ்மெண்ட் ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கு. நாளுக்குலாம் நம்ம அதுக்கு உண்டான குரூப்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம். அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் இல்லாம நிறையவே வச்சிருக்கோம். ஸோ ஒரு விஷயத்த இந்த இடத்துல ரொம்ப ஒரு தீர்க்கமா பதிவு பண்ண விரும்பல. கடன் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. கடன் அவசரத்துக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனைக்கு தேவைக்காக கடன் வாங்குறோம். அந்த கடனை கண்டிப்பா கட்ட வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட ஒரு சிட்டிசனோட கடமை. கண்டிப்பா நம்ம ஒரு இந்திய குடிமகனா இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாங்கின கடனை கண்டிப்பா கட்டிதான். அதாவது அது பேங்கா இருந்தாலும் சரி, நான் பேங்கிங்லாம் இருந்தாலும் சரி, உங்க பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, வேற கந்து வசூலா இருந்தாலும் சரி, எல்லாமே கட்டித்தான் ஆகணும். அதுக்கு உண்டான ஒரு வரைமுறை தான் இங்க நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதாவது கண்டிப்பா அவங்ககிட்ட எந்த அளவுக்கு ஸ்லோவா மூவ் பண்ணி வாங்க முடியுமோ, பிரச்சனை இல்லாத வாங்க முடியுமோ அதை பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பெனிஃபிட்டா எடுத்துக்கிட்டு பாரோவர்ஸ், அதாவது கடன் வாங்கின நம்ம இதை பெனிஃபிட்டா எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு என்னால் கட்ட முடியாது, நான் என்ன வேணாலும் பண்ணு, ஸோ உன்னை கேஸ் போட்டுருவேன், ஜெயிலில் போட்டுருவேன், அபராதம் நீங்க கட்டணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம அவங்கள மிரட்டுற அளவுக்கு வச்சுக்காதீங்க யாருமே. ஸோ வாங்கின பணத்தை டீசெண்டா கட்டுறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் நம்ம பண்ணணும். அதுக்கு உண்டான டைம் என்ன எடுத்துக்கலாம். இல்லை பேங்கிங்ல இருக்கீங்களா, இல்லை நான் பேங்கிங்ல ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, அதை முடிக்கிறதுக்கு அதாவது ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்டோ இல்லை வேற ஏதாவது இஎம்ஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியோ, டென்யூர் கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தியோ இந்த மாதிரி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றபடி பேங்க் அண்ட் பினான்ஸ்ல இருக்கிற அவுட் சோர்சிங் ரெக்கவரி டீம் தான் இதுக்கு ரொம்பவே முழுக்க முழுக்க காரணம். ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஒரு நடைமுறை நல்ல ஒரு வழிமுறையா தான் நானும் பாக்குறேன். அவங்க கரெக்டா இதை இனிமேலாவது ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அதை ஃபாலோ பண்ணலைன்னா ரொம்பவே ஹராஸ் பண்ணாங்க. நீங்க யாருமே தற்கொலை அளவுக்கு போகாதீங்க. அதுக்குண்டான சட்டம் தான் இது. ரொம்பவே உங்களை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட்டுக்கு போங்க. கம்ப்ளைண்ட் போயிட்டு இந்த மாதிரி எந்த பேங்க் பினான்ஸ்னு ப்ரொசீஜரா லீகலா அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணி அதுக்குண்டான பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ கடன் கொடுத்தவங்களும் அவங்க கடன் வாங்கினவங்கள ரொம்பவே அரெஸ்ட் பண்ணி ரொம்பவே வல்கரா பேசி வீட்டுக்கு போயிட்டு அராஜகம் பண்ணாதீங்க. கடன் வாங்கினவங்களும் ஸோ எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கு பிரச்சனை இல்லாத தீர்க்கமா பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுல ரொம்ப பெரிய விஷயங்கள் பிரச்சனை மெயினா தற்கொலை குறைக்கணும். பிரச்சனைகள் எது இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த சட்டத்துக்கு உண்டான ஒரு விதிமுறை. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் இதை பிரீஃபா ஒரு இன்டர்வியூ கூட இருக்கு. ஸோ அது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதை அடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம்.